அடுத்தது கும்பராசி சார். இந்த கும்பராசி இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கு? அவங்க யார்கிட்ட வாயே திறக்காம இருந்தா நல்லது சார்? கும்பம் இவங்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி தான் புதன். அந்த புத பயிற்சி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ராசிக்கு மனதில் நிறைய கேள்விகள் இருக்குங்க. நம்பி நம்பி ஏமாந்தோம். ஒரு சில பொருளாதார ரீதியாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம இருக்காங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்க? கடின உழைப்பாளிங்க ராசி. புதுமை சிந்தனை உடையவங்க, புதுமையாக சிந்திப்பாங்க. ஆனால் அந்த சிந்தனையும் புதுமையும் வேற ஒருத்தர் அறுவடை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கே ஏன்? ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சா, எப்போ பண்ண போகிறேன்னு ஒரு நாள் கிழமை பார்த்து பண்ணலாம். அப்போ இந்த புத பயிற்சியில் தான் தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்கக்கூடிய காலகட்டம். நல்ல காலம் பிறக்கிற சூழ்நிலை வருது. மனசை தைரியமாக இறைவனை நம்பி செய்யலாம். இப்போ இவங்களுக்கு என்ன வழிபாடு பண்ணலான்னு ஒரு இது இருக்குது. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையாக இருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை மக்களுக்காக 12 ராசிக்கும் எப்படி இருக்கும், எப்படி பாதகமாக இருக்கும், சாதகமாக இருக்கும், அதுக்கு என்ன பரிகாரம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் ஃபோன் நம்பரை அழகாக மாற்றி ஒருத்தருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற அளவுக்கு பரிகாரங்களோட நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நிறைய ஜாதகம் பார்த்து நிறைய ஹஸ்பண்ட் ஒய்ஃபை சேர்த்து வைக்கிறது, நிறைய கல்யாண விஷயமாக நிறைய பார்த்துட்ருக்காங்க. அதெல்லாம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. இன்றைக்கி புதன் பயிற்சியை பற்றி பார்க்குறோம் சார். இந்த புதன் பயிற்சியில் 12 ராசிக்கும் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா, இல்லை நல்லா இல்லையா, பாதகமாக இருக்குமா, சாதகமாக இருக்குமா, ஏதாவது அதிசயம் நடக்குமா அவங்க வாழ்க்கையில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோம் சார். உங்களுடைய இன்ட்ரோ கொடுங்க. முதல்ல புத பயிற்சி ஒவ்வொரு உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற பயிற்சி. இந்த பயிற்சி புதன் என்று சமாதான கிரகம், ஒரு கிரகம் வந்து விட்டாலே உலகளவில் மாறும். இப்போ தேவைப்படுது இந்த ஈரான் இந்த மாதிரி வாரில் கூட. இது உலக அளவில் மட்டும் நமக்கு உலக அளவு சண்டை போட்டால் நம்ம வீட்டில் கேஸோட விலை கூடுது. அடிப்படை தேவைகள் கூடுது. இந்த புதன் என்ற கிரகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் கம்யூனிகேஷன், டாக்குமெண்ட்டு, வேலை வாய்ப்புகள் எல்லாமே சரியாக இருக்கும். ஒரு இன்டர்வியூனாலே புதன், சினிமா துறைக்கு புதன் தேவை, கம்யூனிகேஷன், மீடியா. அப்போ எல்லாமே சரியாக இருக்க புதன் இந்த ஒரு கிரகம் உலக அளவில் மாறுதல் பண்ணுது. இந்த புதன் பயிற்சி ஆகஸ்ட் மாதம் நடக்கும்போதே என்ன நடக்குன்னா, ஆடி மாதம் அமாவாசை வருகிறது, ஆவணிய வீட்டம் வருகின்றன, ஆடி பூரம், ஆடி வெள்ளி, அதோட கண்டினியூஸாகவே பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோம்பு வரைக்கும் வருது. நிறைய ஃபெஸ்டிவல். அப்போ இந்த புதப்பயிற்சி நடக்கின்ற காலகட்டத்தில் இறைவன் நமக்கு அருளை காத்திருக்கின்ற மாதமாக இருக்கின்றன. சரியான கோயில் வழிபாடுகளோ சரியான விஷயத்தை தக்க வைத்து கொண்டால் சில வருடம் ஜெயிச்சிடலாம். அப்போ சரியான மாதம் நமக்கு கிடைச்சிருக்கு, அற்புதமான மாதம். அதை பற்றி ஒவ்வொரு ராசி அடிப்படையில் பார்த்துருவோம். அடுத்தது கும்பராசி சார். இந்த கும்பராசி இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கு? அவங்க யார்கிட்ட வாயே திறக்காம இருந்தால் நல்லது சார்? கும்பம் இவங்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி தான் புதன். அந்த புத பயிற்சி தான் இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த ராசிக்கு மனதில் நிறைய கேள்விகள் இருக்குங்க. நம்பி நம்பி ஏமாந்தோம். ஒரு சில பொருளாதார ரீதியாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம இருக்காங்க. அது ஏன் அப்படி பண்ணாங்க? எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஒரு கேள்வி இருக்கும். கடின உழைப்பாளிங்க ராசி. புதுமை சிந்தனை உடையவங்க, புதுமையாக சிந்திப்பாங்க. ஆனால் அந்த சிந்தனையும் புதுமையும் வேற ஒருத்தர் அறுவடை செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கே ஏன்? இந்த ராசிக்கு 7.5 சனி, இது மாதிரி பல ரீசன் சொன்னால் கூட கடின உழைப்புக்கு உண்டான ஊதியம் வரணும். இப்போ இவங்களுக்கு உழைத்துக்கு உண்டான ஊதியம் வருகிற சூழ்நிலை வருது. மிகப்பெரிய ஒரு தனயோகம் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் என்னென்னா, கடின உழைப்பாக நிச்சயமாக பெனிஃபிட் அடைகிறது இந்த புதன் தான். ஏன்னா புதன் இந்த ராசிக்கு பஞ்சமஸ்தானாதிபதி 7ஆம் அதிபதியோடு சேர்ந்து 2ஆம் அதிபதியாக கூடுது. அப்போ உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஏதோ ஒரு வகையில் வருகிற சூழ்நிலை உண்டு. ரெடியாக இருங்க. ஆமாம், கும்பராசிக்கு பணம் ஏதோ ஒரு வகையிலேருந்து கொட்ட போதான். திடீர் அதிர்ஷ்டமாக, திடீர் வாய்ப்பாக இதுவரை கரெக்டாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பல வாய்ப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு. இப்போ எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு டக்குன்னு ஓப்பன் பண்ணும், கதவை ஓப்பன் பண்ணி திறக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியது. இப்போ வேலை வாய்ப்புகள் குறிப்பாக நிறைய பேர் வேலை மாறுதல் பண்ணணும், எனக்கு பதவி உயர்வு வரணும், சம்பள உயர்வு வரணும். இது மாதிரி ஒரு சிலர், சார் வேலை இல்லை சார், வேலை கிடைச்சிருமா? இப்போ ஜாதக ரீதியாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வழிபாடு, என்ன இது அப்படின்னு பார்க்கும்போது நிச்சயமாக வேலையை ஒரு 1 மந்தில் பிடிச்சிடலாம். இப்போ கோச்சார ரீதியாக ஒரு பரிகாரம் கொடுக்குறேன், இது ஓரளவுக்கு வேலை செய்யும். ஏன்னா
பொதுவாக இவங்களுக்கு அகஸ்தியர் வழிபாடு சிறந்ததாக இருக்குது. சரஸ்வதி வழிபாடு மிகுந்த யோகத்தை கொடுக்குது. இப்போ இந்த வேலை வாய்ப்புகள் பிடிக்கக்கூடிய அம்சம். அப்போ இந்த வேலையில் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ஒரு ஐடியா வந்துட்டுருக்கு. தொலைதூர பயணம்னு ஒன்று வருகிறது. இதே ராசிக்கு தாங்க இந்த இன்ப சுற்றுலா, நீர்நிலை, ஃபார் எக்ஸாம்பிள் குற்றாலம், இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நீர்நிலை சார்ந்த ஒரு இடத்துக்கு போகக்கூடிய அம்சமும் வருது. ஆனால் இதே ராசி தான் போன மாதம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி கேன்சல் ஆச்சு. அது ஊருக்கெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நான் ட்ரிப்புக்கு போகிறேன்னு சொல்லி. அதனால் ஒரு திஷ்டி தோஷமாக ஏற்பட்டு இதாச்சு. இந்த ராசிக்கு சில மாதங்கள் முன்னாடி பல தடைகள், வீட்டில் பல தொந்தரவுகள், வீட்டில் இருந்த பூனையாக இருக்கலாம், குருவியாக இருக்கலாம், இல்லை மீனாக இருக்கலாம், ஒரு சிலர் இறந்தது. அப்போ இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தோஷம், ஒரு கந்திஷ்டி போன்ற ஏற்பட்டிருக்க வாய்ப்புண்டு. அப்போ அது என்னன்னு பார்த்து சரி பண்ணணும். இந்த புத பயிற்சியில் தான் அது என்ன, யார் என்ன பண்ணியிருப்பா அப்படின்னு புலப்படும். அப்போ அந்த கண்ணுக்கு புரிதல் ஏற்படுகிற காலகட்டம். இந்த ராசிக்கு இப்போ இடம், வீடு, சொத்து, வண்டி, வாகனம் ஒரு வாங்க ஆசை வந்திருக்கு. அதுக்குண்டான அமைப்பும் வந்திருக்கு. கையிருப்பு பணத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி வாங்கக்கூடிய சூழ்நிலைகள், நிச்சயமாக ப்ராப்பர்ட்டி உண்டு. இவங்க எப்போவுமே நகை வாங்கினால் இவங்களுக்கு யோகம், இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டாக யோகமாக இருக்கிறது. பட் அது தெரிஞ்சு பண்ணணும். ட்ரேடிங் மட்டும் வேண்டாம். இவங்களுக்கு என்னென்னா, இவங்க ராசியில் இருக்கிற ராகு பகவான் ஆசையை தூண்டிக்கிட்டே இருப்பார். அதை பண்ணலாம், இது பண்ணலாம். ஒரு மைண்டு மட்டும் மல்டி டாஸ்கிங் இதுன்னு அதை கட்டுப்படுத்தணும். இவங்களோட சீக்கிரட்டை வெளியே சொல்லக்கூடாத நேரங்க. அதை பண்ண போகிறேன், இதை பண்ண போகிறேன் அப்படியே சொல்லி என்ன ஆகும்னா, சீக்கிரட் சொல்லி மிஸ்டேக் பண்ணுறாள் நேராக சண்டைக்கு போய் மனஸ்தாபம் ஏற்பட்டுரும். இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். பிஸ்னஸ், இந்த ராசிக்கு பிஸ்னஸுக்கு மிகுந்த யோகத்தை கொடுக்குது. பிஸ்னஸில் மிகப்பெரிய யோகமான காலகட்டம். பஞ்சமஸ்தானத்தில் அந்த கிரகம் இருக்கும் காலத்தில் விளம்பரங்கள் பாப்புலாரிட்டி ஆக போகுது. இவங்க தொழிலை பாப்புலாரிட்டி ஆகி மிகப்பெரிய இதாக இருக்கும். இதே இதில் சினிமாவில் இருக்கிறவங்க, மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வருது. அப்போ இவங்க தொழிலுக்கும் மீடியாவுக்கும் தொடர்புண்டு. இப்போ இவங்களை விளம்பரப்படுத்தணும், பாப்புலாரிட்டி பண்ணி, இப்போ தான் மீடியா பர்சனை கூப்பிட்டு புதப்பயிற்சி, புதன மீடியா வேறு, இந்த நேரத்தில் பாப்புலாரிட்டி பண்ணி உங்களுக்கு தொழிலை ஒரு இது இன்னொன்றாக டெவலப் பண்ணக்கூடிய ஸ்தானம். ஹெல்த்து தாங்க. ஹெல்த்தில் ஒரு சில தொந்தரவுகள் வரிய வாய்ப்புண்டு. என்ன சார் இப்படி சொல்கிறேன்னா, நிச்சயமாக உணவு சம்மந்தப்பட்டதை பார்க்கணும். ஹெல்த் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. கும்பராசி எனக்கு தெரிஞ்சு வெளியில் ரொம்ப சாப்பிடாதீங்க. ஹோட்டல் சாப்பாடெலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்கனாலே ஹெல்த்தியாக இருக்கும். ஆமாம், இந்த ராசிக்கு என்னென்னா சுத்தம் சோர்வோடும் சொல்கிற மாதிரி கொஞ்சம் நீட்டாக இருக்க வேண்டியது. ஏன்னா இவங்களுக்கு இந்த சளி சம்மந்தப்பட்டது, இன்ஃபெக்ஷன் சம்மந்தப்பட்டது, ஸ்கின் அலர்ஜி சம்மந்தப்பட்டது. இந்த ராசியை ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டியது. ஏஜ்டு பர்சன் யாராக இருந்தாலும் மருந்து மெடிக்கல் ஸ்டோரில் கொடுக்குறேன்னா அதுவும் அந்த இதுவும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ மாறி இருக்கும். நிறைய பேர் அப்படி இவங்களுக்கு ஷாக்காக இருக்குது. என்னங்க மாறி இருக்குது, இந்த பிராண்ட் இல்லை, இது இல்லை, திருப்பி போய் மாற்றுவாங்க. ஒரு சில மெடிசன் பார்த்திங்கன்னா அலர்ஜி, இன்ஃபெக்ஷன், தலைவலி வருது, ஒத்த தலைவலி. இப்போ மெடிசனில் கவனம். அப்போ திருமணம் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் திருமணம் சம்மந்தப்பட்டதில் கணவன் மனைவி கூட்டு சம்மந்தப்பட்டதில் அளவாகத்தான் இருக்கிறது. அந்த புதப்பயிற்சி என்ன சொல்லுதுன்னா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். திருமண ஒப்பந்தங்கள் இப்போது இல்லை. நிறைய பேர்த்துக்கு திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் தடங்கள் ஏற்பட்டது. கணவன் மனைவி ரிலேஷன்ஷிப் கொஞ்சம் போடுங்கள். இல்லை ஜாதக ரீதியாக பார்த்து இது எப்படி கண்டினியூ ஆகணும், ஃப்ளோ தெரிஞ்சுக்கங்க. அவசரப்பட்டு முடிவு எடுக்க வேண்டாம். அந்த குழந்தைகளும் சரி, உங்கள் வாழ்க்கையும் சரி, ஒரு நாளில் டக்குன்னு டிசிஷன் எடுத்துறாங்க. ஆனால் அது ஒரு சில வருடங்கள் வரைக்கும் பாதிப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனித்து செய்ய வேண்டியது. இப்போ இவங்களுக்கு ஒரு சில வெளிநாடு, வெளிமாநில ஒப்பந்தங்கள் நல்லா இருக்குது. குழந்தைகள் வகையில் குழந்தை இல்லாதவங்க குழந்தை பிறக்க வாய்ப்புகள் வருது. ட்ரீட்மெண்ட் பண்ணவங்களுக்கு ஃபெயிலியர் ஆச்சா, எப்போ பண்ண போகிறேன்னு ஒரு நாள் கிழமை பார்த்து பண்ணலாம். அப்போ இந்த புத பயிற்சியில் தான் தவறவிட்ட வாய்ப்புகள் அனைத்தும் பிடிக்கக்கூடிய காலகட்டம். நல்ல காலம் பிறக்கிற சூழ்நிலை வருது. மனசை தைரியமாக இறைவனை நம்பி செய்யலாம். இப்போ இவங்களுக்கு என்ன வழிபாடு பண்ணலான்னு ஒரு இது இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பாக சங்கு வழிபாடு, சங்கு அபிஷேகம் மிகுந்த யோகத்தை கொடுக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்த ஓணம் பண்டிகையில் வருது. ஓணம் சம்பந்தப்பட்ட கோயில்கள், வாமன அவதார கோயில்களும் போயிட்டு வரலாம். ஒரு சில தொந்தரவுகள் விலகக்கூடியது. ஆக மொத்தம் குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் வர திதி கொடுத்துடணுங்க. ராசிக்கு 6ஆம் இடம், சத்துருவை விளக்க, எதிரிகள் தொந்தரவை திதி கொடுத்தல், வரலட்சுமி விரதம், இது ரெண்டும் செஞ்சால் இனி வருகின்ற சில மாதங்கள் சிறப்பாக இருக்கிறது இந்த கும்பராசிக்கு தான். எல்லா வீடியோலையுமே விஜயகுமார் சார் சொல்கிறது இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்துருங்க. அது ஒரு இது திருப்பி அடுத்த ஆடி தான் வரும். இந்த ஆடி அமாவாசையில் கொடுத்தா அவ்வளோ ஒரு சுபிக்ஷமாக நீங்கள் நினைக்கிற எல்லா காரியமும் நடக்குமா. அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் ஏன் தடங்கல் ஆகுது அப்படின்னு ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் ஜாதகம் எடுத்துகிட்டு போய் அழகாக பார்த்துட்டிங்கன்னா பரிகாரத்தோடு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிற அவ்வளோ விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லுவார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகாக ஒரு ராசிக்கும் அந்த புதன் பயிற்சி எப்படி இருக்குன்னு பரிகாரங்களோடு அவ்வளோ அழகாக சொன்னீங்க.
ரொம்ப நன்றி சார். உங்கள் ராசிக்கு இந்த புதன் பயிற்சி எப்படி இருக்கும்னு நீங்கள் கரெக்டாக கேட்டிருப்பீங்க. நோட் பண்ணிக்கோங்க. அந்த பரிகாரங்கள் அந்த விஷயத்தோடு நீங்கள் அழகாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையிலே நல்லாயிருக்கும். அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் ஐயாவை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்ன பிரச்சனைனாலும் சரி, எதுனாலும் அந்த பரிகாரத்தோட உங்களுக்கு சரி பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறவர் தான் நம்ம விஜயகுமார் ஐயா. அடுத்தது இது பாருங்கள், இந்த புக்கு விஜயகுமார் ஐயா வந்து இந்த புக்கு வெளியிட்டிருக்காரு. ஜாதகம் படிக்கணும், நானும் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்கேன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புக்கு வாங்கிக்கோங்க. இது வந்து அமேசான்லேயும் கிடைக்குது, ஃப்ளிப்கார்ட்லேயும் கிடைக்குது. இப்படி இல்லை நான் வந்து ஐயாக்கிட்டே வாங்கிக்கிறேன் அப்படின்னா வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்களே விஜயகுமார் ஐயாவே உங்கள் வீட்டுக்கு இந்த புக்கை சென்ட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ விஷயம் இருக்குங்க இந்த புக்கில். இதை படித்தா நீங்கள் எப்படி நீங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும், என் ஜாதகத்தை பார்த்துக்கணும், மற்றவங்க எங்கள் ஃபேமிலியில் உள்ள ஜாதகத்தை பார்க்கணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கண்டிப்பாக நிறைவேறும். இந்த புக்கை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.